முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உலகம் பூரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கனடாவில், ஆஸ்திரேலியாவில், துபாயில், சைனாவில், சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு வேரியஸ் கண்ட்ரியில் சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டோடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால், மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய சங்க தலைவர் ஐசக் சார் நேரடியாக வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் மாதிரி சென்னை சம்பிரதாவுடைய வரலாற்றில். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நடக்கிற MOU அப்படிங்கிறது 1100 ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலோட சென்னை சம்பிரதாவுக்கு இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஐசக் ராஜ் சார் வந்து மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய தலைவர், CEO. அவர் கண்ட்ரோலில் 1100 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியாவில் பல ஹோட்டலில் பெரிய பெரிய பொசிஷனில், மேனேஜர் பொசிஷனில் இருக்காங்க. சார் அதில் எல்லாரையுடைய ஸ்கில்லை பார்த்துட்டு அவருடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நமக்கு இங்கே நேரம் வந்திருக்காங்க. நம்ம காலேஜ் எல்லாமே சுற்றி பார்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய MOU சென்னை சம்பிரதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலுக்கும் இருக்கக்கூடிய இந்த MOU மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப்போட கூடிய வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் பிளேஸ்மெண்ட்டில் ப்ரியாரிட்டியும் இந்த MOU மூலமாக கிடைக்க போகுது. இதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக +2 வரைக்கும் இருந்தவங்க சென்னை சம்பிரதாவுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக ஃபாரினை பார்க்க போகிறாங்க. அதில் வெறும் ஃபாரினை பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்களோட லைஃப்பில் அதான் முதல் ஃபாரின் ட்ரிப்பாக இருந்தாலும் 6 மாதம் அங்கேயே தங்கி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஷெஃபோட அவங்க ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கான இது ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த 6 மாதத்தில் அவங்க ஹேண்ட்ஸமாக சம் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வாய்ப்பு சென்னை சம்பிரதா மூலமாக மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டல் சங்க தலைவர் மூலமாக இந்த MOU மூலமாக பசங்களுக்கு கிடைக்குது. அந்த 6 மாதத்தை யார் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்டில் முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தோம், நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா பெர் மந்த் சேலரி வாங்குகிற பல சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு காலத்தில் ஐடியில் மட்டும்தான் இந்த ஹேண்ட்ஸம் சேலரி கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற ட்ரெண்டை மாற்றி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. 2010 நாங்கள் சென்னை சம்பிரதா ஆரம்பிக்கும் போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அந்தளவு அவேர்னஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுடைய செஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட செஃப் தாமு, பத்மஸ்ரீ தாமு மாதிரியான ஒரு செஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் மெர்சிடிஸ் பெஞ்ச் கார் கொடுத்துட்றாங்க. அவருக்குனே தனி ஷூட் கொடுத்துட்றாங்க, ஷூட் ரூமு. சேலரி பார்த்தீங்கன்னா 10 lakhs+. ஸோ ஒரு ட்ரெண்ட் இப்போ மாறி இருக்கு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தா ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம்னு பல பேர் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதுக்கு சென்னை சம்பிரதாயில் படித்து முடித்த 31,651 பேர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுவரைக்கும் 31,000 சில ஆயிரங்களில் இருந்த இந்த நம்பர் இன்னைக்கு ஐசக் ராசர் பல விதமான பிஸி ஷெட்யூல். அவரை நான் மலேசியாவில் போய் பார்க்கணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவு பிஸியஸ்ட் பர்சன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் 9 காலேஜ் நடத்துறதுல எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ 1100 ஹோட்டலில் நடத்தணும்னா எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். அதனுடைய தலைவர். ஸோ அவர் இங்கே வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. முக்கியமாக ஆலப்போரான் தமிழன் சொன்னது மாதிரி இன்னைக்கு பேன் இந்தியாவே சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னை சம்பிரதாவில் வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் இங்கே படிக்கிறாங்க. ஸோ சார் கொடுக்குற இந்த வாய்ப்பின் மூலமாக ஆலப்போரான் இந்தியன், சென்னை அமிர்தாயன் இன்னைக்கு உலகம் பூரா கொடிகட்டு பறக்க போகிறதுக்கான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. இதை ப்ரெஸ் பீப்புளான நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்னமும் பல பேர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலையிறாங்க. ஏன் லட்சக்கணக்கில் வேலை தேடி அலையிறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற புரிந்துணர்வு இல்லாதனால தான். இது ஒரு நம்ம சமூகத்துக்கு செய்கிற சேவையாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கு பதிலாக படிக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு
நம்ம ஏற்கனவே சென்னை சபதம் மூலமாக கிடைச்சிருக்கு. இனிமேல் அந்த வாய்ப்பு நேஷனல் லெவலில் இருந்தது, ஹியர் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் லெவலில் 1000+ ஸ்டூடெண்ட் பெர் இயர் போகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இதில் ஒவ்வொரு மீடியாவுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்னு நான் கைகூப்பி கேட்டு